الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في جنات يتساءلون عن المجرمين ما سلككم في سقر قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இம்முயர்ந்த மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் தமது வாழ்வில் பின்பற்றி வெற்றிகளை கண்டாலுமே சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅத் தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லோரும் நான் இவ்வுலகம் அழுதற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து எண்ணிக்காமல் இந்த பணியில் அமர்ந்திருக்கக்கூடிய வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, வாயிலிருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, அல்லாஹ் எல்லா சந்தர்ப்பங்களையும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான சங்கடமான சோதனையான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் போய் பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு நாளைய வறுமையினாலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து நாளைய வறுமையினாலே அல்லாஹ் அந்த உயரிய முத்தகீனுடைய பட்டியலில் எங்களை சேர்த்துக் கொள்வான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, நாம் விரும்பிய விரும்பாமல் எங்களை அறியாமல் காலம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. காலம் நேரம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. 1445 ஹிஜ்ரியாண்டின் இறுதி வெள்ளிக்கிழமையிலே நாம் நீங்களும் இருக்கிறோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை 1446வது வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. காலத்தை படைத்த அல்லாஹ் அந்த காலத்திலே 12 மாதங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். يوم
மாதம் அரபு நாட்காட்டியின் ஹிஜ்ரி நாட்காட்டியின் முதலாம் மாதம் தான் முஹர்ரம் மாதம். வரலாற்றிலே நிறைய நிகழ்வுகள் நடந்த மாதம். பொன்னலுக்காக பதிய வேண்டிய ஒரு மாதம் அந்த ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதம் முஹர்ரமாக இருக்கிறது. எளிமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வே இந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்டதனுடைய சுருக்கமான ஒரு விடயத்தையும் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நானும் நீங்களும் ஹிஜ்ரி ஆண்டு எனக்கும் உங்களுக்கு கற்றுத் தருகின்ற பாடங்களையும் குறித்து அவர்களிடத்திலே சுருக்கமாக ஒரு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலம் நேரம் பெருமதியானது. ஒரு மனிதன் அல்லாஹ் கொடுத்த காலம் நேரம் அது விலை மதிக்க முடியாதது. ஒரு ஆணினுடைய நேரம் ஒரு ஆணினுக்கு எப்படி பெறுவதையோ அதே போல ஒரு ஓரியருடைய நேரம் அவனுக்கு எப்படி பெறுவதையோ, ஒரு நாட்டினுடைய நாட்டினுடைய நேரம் அவனுக்கு எப்படி பெறுவதையோ, அதே போல ஒவ்வொருவருடைய நேரம் ஒரு ஆசிரியருடைய நேரம் அவனுக்கு எப்படி பெறுவதையோ, இதே உலகத்தில் ஒவ்வொருவருடைய நேரம் அவர்களுக்கு பெறுவதையாகும். எனவே இஸ்லாம் அதைத்தான் சொல்லித் தருகிறது. காலத்தின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, அதிகாலையின் மீது சத்தியமாக, சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக பல சத்தியங்களை சொல்லுவான். காலம் சூரா அஸ்ர் என்ற ஒரு சூறாவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். காலம் சொல்வதற்காக இன்றைய நாள் வெளிக்கிறது. வெளியான இன்றைய நாளை எப்போது அல்ல நாள் என்னால் இன்றைய நாளைய ஒரு சத்தியத்துக்கு நன்மை, இதே நாள் ஒரு சூரா கஹஃபுக்கு நன்மை, இதே நாள் ஒரு சதக்காவுக்கு நன்மை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியாமத் வருகிறோம். இது நாள் நிச்சயமாக செய்து போல வெளிநாட்டை 7 லட்சம் நாள் பரவாயில்லை, அது நாளைக்கு செய்யப்படலாம். ஆனால் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, நாளை நாள் சனிக்கிழமை. இன்றைய நாள் செல்வதினாலே அல்ல நாளைய நாள். அதே போல அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த காலம் எப்படியோடு கடந்துவிட்டது. வாழ்கின்ற காலங்களை கூட நன்மையில் நுழைந்த காலமாக, பாவத்திலிருந்து எளிய முறையில் பாதுகாத்த காலமாக நான் அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த நேரம் காலம் பொறுமதியானது. அதை விலை மதிக்க முடியாத சொத்து. ஒவ்வொரு மனித உலகத்தை விட்டு பிரிந்த போது கேட்கின்ற ஆமாசம் எல்லாம் எதற்காக தெரியுமா? அந்த உலகத்திலே கொஞ்சம் வாழ்ந்து இருப்பதை கொடுப்பதற்காக அந்த அவகாசத்தை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க மாட்டார். எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பானவர்களே, மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போன வரலாறு எல்லாருக்கும் தெரியும். சுருக்கமாக சொல்வது, மக்காவில் அதிகமான கொள்ளை, உலகில் அதிகமான நாளுக்கு பின்னால் இன்னொரு தொல்லைகள் அடிகள் நிறையவே சோதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிற காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், குறைஷிகள் செய்கின்ற அந்த தொல்லை, குறைஷிகள் கொடுக்கின்ற அந்த வேதனைகளால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே நாயகம் எங்களுக்கு ஒரு தீர்வு இல்லையா என்று கேட்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இரவு கனவு கண்டேன், நான் நேற்று ஒரு கனவு கண்டேன், எஸ்ரிப் என்ற நகருக்கு, அதாவது மதீனா என்ற நகருக்கு ஹிஜ்ரத் செல்லுமாறு. எனவே உங்களில் மாணவர்கள் 20 இருவராக, 3 அல்லது கூட்டமாக நீங்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லலாம் என்று அனுமதி வழங்குகிறார்கள். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியை எடுத்து சஹாபாக்கள் ஹிஜ்ரத் போக ஆரம்பிக்கிறார்கள். அபீசியாவுக்கு ஹிஜ்ரத் போன சஹாபாக்கள் அங்கிருந்து மதீனாவை சென்றடைந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்களுக்கு பின்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு அவர்களும் அந்த ஹிஜ்ரத்தை ஆரம்பிக்கிறார்கள். அன்பானவர்களே, பகிரங்கமாக குறைஷிகளுக்கு நான் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு போன சஹாபி ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மக்காவை விட்டு மதீனாவுக்கு புறப்பட ஆரம்பிக்கிறார்கள். புறப்படுகிற வழியிலே அவர்கள் போர் பெறுவார்களாம் என்ற செய்தி குறைஷி காவலர்களுக்கு கேள்விப்படுகிற போது அவர்கள் ஒரு திட்டம் தெரிந்திருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதோடு நாங்கள் அழைத்து விட வேண்டும், அவரை கொண்டு விட வேண்டும், இஸ்லாம் இந்த மார்க்கத்தை மேலோங்க விடக்கூடாது, இந்த ஒளியை அணைக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பாதையை பின்தொடர்ந்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் சென்று அந்த பாதையை பின்தொடர்ந்திருந்தார்கள். அவர்கள் சென்று சில மனுஷியானவர்களை கண்ணியமானவர்களே, ஒட்டகங்களை மேய்க்கின்ற ஒட்டக மந்தைகளை மேய்க்க செல்கின்ற அவர்கள் அந்த பாதையினுடன் சென்றதன் காரணமாக அவர்களுடைய
தங்கி இருப்பார்கள் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் அந்த குகையுடைய காட்சியை பார்க்கின்ற போது அதற்கு மாற்றமாக அவருடைய எண்ணம் தோன்றுகிறது. அங்கே பார்க்கின்றார்கள், குகைக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமான மரம், கிளைகளை விட்டு கொஞ்சம் உயர சார்ந்த பிராணமான ஒரு மரம். அந்த மரத்திலே புறாக்கள் கூடு கட்ட, அந்த மரத்திலே சிலந்திகள் வலை பின்ன அந்த இடத்தை பார்க்கின்றவர்கள் இது இன்று நேற்று முளைத்த மரம் அல்ல, பல வருடங்களுக்கு முன்னால் முளைத்த அதாவது மரம். இங்கே கூடிய அந்த கட்டியிருக்கின்ற கூடுகள் புறாக்களுடைய கூடுகள், புதிய கூடுகள் கிடையாது. சிலந்தி வலைகள் பழைய என்று அங்கிருந்து அவர்கள் செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை பார்த்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு மதீனாவுக்கு செல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை என்பது அந்த மதீனத்து வாசிகளுக்கு எண்ணிலடங்காத சந்தோஷம். நல்ல மனிதர்கள் ஊருக்கு வந்தால் ஒரு சந்தோஷம். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு செல்லுகின்ற அந்த நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம், முக்கியமான ஒரு தருணம். நன்றியுள்ள மக்களாக அந்த மக்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்கு சிறார்களை எல்லாம் மலைகளுக்கு மேலே ஏற்றி அழகான வயிற்றுகளை படித்து வரவேற்றார்கள். எங்களுக்கு ஒரு பிரகாசம் உதைத்து விட்டது, தனியா செல்வதா எங்களுக்கு அந்த பிரகாசம் நீரின் பக்கம் மார்க்கத்தின் பக்கம் நிரந்தரமான ஒரு இலட்சியத்தை கடமாக கொண்ட ஒரு மார்க்கத்தின் பக்கம் அழைக்கின்ற காலம் இருக்க அவருக்கு வழிபடுவது எங்களுக்கு கட்டாயமாகிவிட்டது, அவருடைய தொழிற்படி நடப்பது எங்களுக்கு கட்டாயமாகிவிட்டது என்ற கருத்துக்குள் அந்த வயிற்றுகளை படித்து வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய வாழ்க்கை எல்லோருக்கும் தெரியும். பள்ளிகள் அல்லாஹ்வுடைய கூட்டு வாழ்வு, சமூக வாழ்வு, ஒற்றுமையான ஒரு வாழ்வை கட்டி எழுப்ப முடியாத ஒரு காலம், பள்ளிகள் நிறுவப்பட முடியாத ஒரு காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் தான் குர்ஆனிலே சம்பவப்படையும் மதீனாவில் மஸ்ஜிதுல் நபவியில் உட்படுத்தப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பின்னால் தான் மதீனாவுடைய பெயர் எஸ்ரிபாக இருந்தது. மதீனத்துன் நபி, நபியுடைய பேர் என்று அந்த மதீனாவுடைய பேர் மாற்றப்படுகிறது. காலப்போக்கில் அது மதீனாவில் முனவ்வரா, பிரகாசமான நகரம் என்று அந்த பேர் மாற்றப்படுகிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் சுமார் 7 மாதங்கள் வீட்டில் தங்கியிருந்தார்கள். அந்த ஹிஜ்ரத்தில் சுருக்கமான வரலாறு தான். அந்த பயணத்துக்கு பின்னால் நிறைய இஸ்லாமிய வரலாற்று அந்த பதிவுகள் அங்கு இடம்பெறுகிறது. முஸ்லிம் சமூகம் ஒற்றுமை என்ற ஒரு பாடத்தை அந்த ஹிஜ்ரத்தின் போது படிக்கிறது. வெளிமானவர்களே, ஹிஜ்ரத்து வந்த சஹாபாக்கள் சாதாரணமானவர்கள், நல்ல செல்வந்தர்கள், சிறந்த வியாபாரிகள், சிறந்த விவசாயிகள், சிறந்த வீரர்கள், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சொந்த நாய் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணத்தை ஆழமாக வைத்தான் இருக்கிறார். அங்கு சென்றா கையிலே பணம் கிடையாது, எழுத்து தோட்டம் கிடையாது, வீடுகள் கிடையாது, எல்லாம் ஆரம்பித்தே. இந்த சந்தர்ப்பத்திலே அங்கே உள்ள மதீனத்து வாசிகள் அன்சாரிகள் சொன்னார்கள், இதோ என்னுடைய பொருளாதாரத்தை அரைவாசி என்று தருகிறோம். அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம், ஏழு கட்டல் சங்கடமான கட்டம் வியத்தோடு கொடுக்கலாம், அனுமதி இருக்கிறது. அப்படியான கட்டங்களில் கூட அவர்கள் எடுக்கவில்லை, பிறகு உழைப்பில் அவர்கள் வாழ விரும்பவில்லை. எங்களுக்கு மதீனாவுடைய வசாலை காட்டுங்கள், விவசாய நிலங்களை காட்டுங்கள், இப்படி எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை வைத்து நாங்கள் முன்னுக்கு வரப் போகிறோம், நாங்கள் வியாபாரம் செய்ய போகிறோம், நாங்கள் விவசாயம் செய்ய போகிறோம் என்று அவர்கள் அங்கே கேட்கப்படுவதற்கு காட்டப்பட்டு அங்கே அவர்கள் முன்னுக்கு வந்த வரலாறை, அதாவது ஹதீஸ்கள் மூலமாக வரலாறுகளாக படித்திருக்கிறார்கள். எந்த அவர்களால் பின்னால் வருகிற வரலாறுகளே பேசப்படுகின்ற அளவுக்கு அன்சாரிகளை விட வந்த முஹாஜிர்கள் அவருடைய தாராள தன்மையால் அன்சாரிகளை விட, அந்த மதீனத்து வாசிகளை விட வந்த மக்காவாசிகள் செல்வந்தர்களாக பொருளாதாரத்தை கொடிகட்டி பறந்தவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது. எனவே ஒற்றுமை அங்கிருந்தான் படிக்கப்படுகிறது. ஒற்றுமை ஒரு பலம், ஒற்றுமை ஒரு சக்தி, ஒற்றுமை ஒரு ஆயுதம், ஒற்றுமை அல்லாஹ்வுடைய கொண்டு வருகிற இனத்தையே இல்லாதா இந்த வணக்கம் அங்கிருந்தான் கற்றுக்கொள்ளப்படுகிறது. பிரதேசவாதம் என்று கிடையாது.
இன்னொரு ஊரில் இருந்து வருகிறான் என்று கிடையாது, இன்னொரு மதத்தை தாங்கள் என்று கிடையாது. அங்கே ஒற்றுமையாக ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புகின்ற வேலையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அங்கே ஒன்றுபட்டார்கள். என்னென்றால் இந்த இடத்தில் படிக்க வேண்டிய நிறைய பாடம் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு பாடம் தான் தொழில்துறை பாடல். தொழில்துறை செய்வது கிடையாது. சாதாரண பொருட்சி கடையை வியாபாரம் வீட்டில் வியாபாரம் கிடையாது. தொழிலே இல்லாத ஞாபகம் இருப்பது, உலகில் கத்திருக்கிறது. தர்மபுரத்தில் தர்ம பணத்தில் வாழ முயற்சிப்புதான் கூடாது. கொடுத்தார்கள் போட்டிக் கொள்வார், கொடுக்கவில்லை என்றால் பேசுவார். அன்பானவர்களே, அதனால் தான் இஸ்லாம் தொழிலை வியாபாரத்தை அதாவது வலியுறுத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், அக்கறை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் பயணம் போகிறீர்கள், உங்களுடைய அஸ்லாக்கியை இருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் நபிமார்கள் பயணம் போகிற போதெல்லாம் கையில் ஒரு அஸ்லாவை வைத்து வருவார்கள். சஹாபாக்களுடைய வரலாறும் அப்படிதான். நபிமார்களை பற்றி குர்ஆனில் இடங்கள் எழுதியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அவர் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அஸாவை குர்ஆன் பேசியிருக்கிறது. எனவே ஒரு அஸா, ஒரு கைத்தடி சஹாபாக்கள் நபிமார்கள் அவருடைய கைகளில் இருக்கும், பயணத்தில் போவது உதவியாக இருக்கும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பயணம் போகின்ற சந்தர்ப்பத்தில் அவருடைய அஸா கைத்தடி கீழே விழுந்தாலும் அதை எதிர்ப்பதற்கு கூட பிறருடைய உதவியை நாடாதீர்கள், நீங்களே இறங்கி எழுதியிருந்தார். உழைப்பால் உயர வேண்டும், உழைப்பால் மேல உள்ள வேண்டும் என்று தான் சொல்லுகிறது. நல்லே கடந்த வாரம் எதிர்ப்பு கடந்து விட்டது. இனி ஒரு நாளை புதிய வருடத்தை நானும் நீங்கள் காண்பித்திருக்கிறோம். ஓவியை பொறுத்த வகையிலே அவன் நாளாண்டும் தன்னை சுயவிசாரணை செய்ய வேண்டும். அதற்கு முடியவில்லையா மாநாடும் தன்னை சுயவிசாரணை செய்ய வேண்டும். அதற்கு முடியவில்லையா மாநாடும் தன்னை சுயவிசாரணை செய்ய வேண்டும். அதற்கு முடியவில்லையா வருடாந்தமாவது இப்படியான கட்டங்களாவது தன்னை சுயவிசாரணை செய்ய வேண்டும். அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட திறமை எடுத்து நான் கலந்திருக்கிறேன், நோவை எடுத்து நான் விட்டிருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தெரியாமல் இருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு நான் இன்னும் சில சந்தர்ப்பங்களை இணைவிக்கிறவனாக நான் தேவைப்படுகிறேன். பல கட்டங்களை யோசிக்க வேண்டும். அதே ஒரு ஹுகூகுல் இபாத், அடியார்களுடைய தாயுடைய கடமைகள் கடந்த வாரம் எப்படி இருந்தது, இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது, என்னுடைய மனைவியுடைய உரிமைகள், பிள்ளையுடைய உரிமைகள், அங்கே வீட்டாளர்கள், முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், எனக்கு கீழே உள்ள வேலையாட்கள் இப்படி பட்டியலிட்டால் இந்த ஹுகூகுல் இபாத் அடியாரோடு சம்பந்தப்படுகிற விடயங்களை கடந்த வருடம் எப்படி இருக்கிறேன், இந்த வருடம் நான் எப்படி இருக்க போகிறேன், கடந்த வருடத்தில் என்ன ஏற்பட்ட அந்த நிலைமைகள், கடந்த வருடத்தில் என்ன ஏற்பட்ட தவறுகள், கொடுக்கல் வாங்கல், இன்னும் நிறைய இவைகளை நாம் திருத்தி நல்லவர்களாக அடுத்த வருடத்துக்கு நாம் செல்ல வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய இதை கவனத்தில் எடுத்து அடுத்த வருடத்தை நல்ல வருடமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதன் குறிப்பாக நீமானவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மிக முக்கியமான தொழுகையை செய்வாரா, இது பொதுமையான ஒரு விவாதம். தொழுகையை தான் இஸ்லாம் இல்லை என்று சொல்கிறார்கள். இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு தொழுகை முக்கியத்துவமானது. ஒரு மோமினுக்கு ஒரு முஸ்லிம் ஒரு தொழுகை அந்த எந்த அளவு முக்கியம் என்றால் ஒரு உடம்புக்கு தலை எப்படி முக்கியமோ, அந்த மனிதன் அடையாளம் கொள்வதற்கு தலை எப்படி முக்கியமோ, முகம் எப்படி முக்கியமோ, அதே போல ஒன்றுதான் தொழுகை மோமினுடைய அடையாளம் என்றார்கள். சொல்லக்கூடிய மக்களாக மாறிக்கொள்ள வேண்டும். நாளையே மனிதன் பலவிதமாக கைதரப்படுவார். அது கைதரப்படக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடிய பல வார்த்தைகளை குர்ஆன் சொல்கிறது. அதிலே ஒரு தொழுகையாக இல்லாமல் உலகத்தை விட்டு சென்றால் அதுவும் ஒரு கவலையாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், பல உலகையாளர்கள் எல்லாம் குர்ஆனில் பேசியிருக்கிறார். சோர்க்கவாதிகள், நரகவாதிகள் பேசிக் கொள்கின்றனர், சீதவிகள் முதலிகள் பேசிக் கொள்வோரை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். சோர்க்கவாதிகள், சீதேவிகள், பாவிகளாக இருக்கின்ற நரகை கையில் கொண்டிருக்கின்ற அந்த மக்களை பார்த்து கேட்பார்கள், உங்களை சக்கர என்ற நரகத்திலே நுழைவிக்கிறீர்கள், சக்கர என்ற நரகத்தில் நுழைவித்தீர்கள் என்று கேட்பார்கள். எங்களோடு காலத்தை கழிச்சீங்க, எங்களோடு சாப்பிட்டீங்க, எங்களோடு பொதுவான நிகழ்வுகளை கலந்து கொண்டீங்க, இன்றைக்கு நீங்க சக்கரம் இருக்கிறீர்களே என்ன காரணம் என்று அந்த சீதேவிகள் அந்த பாவிகளை பார்த்து கேட்கின்ற போதும் ஒரு கேள்வியைத்தான் சீதேவிகள் அந்த ஜன்னத்தில் இருக்கக்கூடிய அந்த சோர்க்கவாதிகள் கேட்பார்கள். அந்த பாவிகள் 4 பதில்கள் சொல்லுவாங்க. நான் நீங்கள் அந்த பதில் சொல்லியிருக்கலாம். முதலாவது சொல்வார்கள், நாங்கள் தொலைவில்லை, தொலைவில்லாமையாக நான் இருக்கிறேன் சொல்லுவாங்க. தொலைவில் முக்கியமாக தமிழக நகரத்துக்கு போகக்கூடியவர்கள் முதலாவது சொல்லக்கூடிய நாங்கள் தொலைவில்லை, தொலைவில்லாத இல்லை, இதனால நாங்கள் இருக்கிறோம்.
அல்லாஹ்வை பற்றி பரக்கூடிய பாடங்களை நீங்க பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஏனைய நரகம் சக்கரை நரகத்துக்கு பாதுகாப்பு, நரகமே பாதுகாப்பு செய்வதா நானும் நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பு தேவை இருக்கிறோம். விஷயத்தை வகையில இல்லாத எந்த விஷயத்தும் சக்கரை நரகத்தில் இல்லாமல் கனிமானவர்களே, சில தொழுகையாளிகள் தொழுகையை பாராட்டியதன் காரணமாக, தொழுகையை விட்டதன் காரணமாக ஒரு பாம்பு அவர்களை கூறிக்கொள்ளும், மனிதனை தேடிக்கொள்ளையாது அது மனிதனா பாம்பா என்ற அளவுக்கு அந்த பாம்புடைய நுழைக்கப்பட்டவர்கள் முதலாவது சொல்வார்கள். நாங்கள் சொல்லக்கூடிய தோழிகளுக்கு எடுத்துப்பாங்க எவ்வளவு சொல்லுவோம். ஒரு நாளைக்கு 5 நேரங்கள் பரவான ரத்தம் சொல்லுகிறோம். ஒரு நேரத்துக்கு 5 நிமிடம் 10 நிமிடம் வச்சுக் கொள்வோம். 10 நிமிடம் 50 நிமிடம் நாங்கள் சொல்லுகிறோம். அதைத்தான் ஒரு மனுஷியானவர்கள் எடுத்துக் கொள்வோம். 24 அவர்கள் ஒரு மனுஷியாக சொல்லுகிறோம். நோம்பு எடுத்து பாருங்க. அதே போல 12 வருடங்கள் 12 மாதத்துல ஒரு மாதம் நோம்பு பிடிக்கிறோம். அப்படி என்றால் 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள ஒரே ஒரு வருடம் நோம்பு நோக்கிறான். 24 வருடங்கள் வாழக்கூடிய தன்னுடைய ஆயுள 2 அதாவது வருடம் நோம்பு நோக்கிறான். ஒரே வருடம் தொழுகிறான். 48 வருடம் என்றால் 2 வருடம் தொழுகிறான். 4 வருடம் நோம்பு பிடிக்கிறான். 90 வருடம் என்றால் கனிமானவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாங்க தொழுகை 4 வருடம் நாங்க தொழுகிறோம், 8 வருடம் நோம்பு பிடிக்கிறோம். ஆனா அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு வளர்ச்சி தந்தார், எவ்வளவு கூலி தந்தார். குறைந்த அமல்தான் அதிகமான கூலி வைத்திருக்கிறான். இதே சந்தர்ப்பத்தில் சில மனிதர்கள் பயிலுக்கு போவாங்க, சைத்தானுடைய வீட்டுக்கு போவாங்க. அதுக்கு போன நேரத்தை கொஞ்சம் கூட்டி பாருங்க. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் கொடுத்த நேரம் கூடவா, அங்க சைத்தானுடைய வீட்டில் கொடுத்த நேரம் கூடவா? அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே நாங்கள் சொல்லக்கூடிய மக்களாக எங்களை அமளிக்காக சீராக்க வேண்டும். அதே போன்று காவலுடைய விடயத்தை நாம் எங்களை சீராக்கிக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, வரத்தலையாக ஹிஜ்ரியானை நல்ல முறையை கழிப்பதற்காக முயல வேண்டும். அதே போல மாதத்திலே ஒரு சுன்னத்தான நோன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதான் ஆஷூராவுடைய நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நோக்குமாறு ஏறியிருக்கிறார்கள். ஆஷூராவுடைய நோன்பு கணக்கான பாவங்களுக்கு பரிகாரம் என்றார்கள். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது ரமலான் நோன்புக்கு பின்னால் சிறந்த நோன்பு இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் மாதம் நோன்பு என்றார்கள். எனவே அல்லாஹ்வின் நோன்பை நோட்டுக் கொள்ள வேண்டும். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளில் யூதர்கள் நோன்புவதன் காரணமாக அடுத்த வருடம் தான் தயார் வைத்தா லஅசுமன் அல்லாஹ்வியா ஒன்பதாவது நாள் காசுரா ஆசுராவுடைய நாள், அதாவது ஆசுராவுடைய நாளுக்கு முந்தின நாள் ரமலான் வரைக்கும் நோன்பு நோக்கினார்கள். கனிமான பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள். எனவே முடியுமாக இருந்தால் தனி நோன்பை நோக்காமல் அதற்கு முந்தின நாள் 9ஆம் 10ஆம் நாள், அந்த 9ஆம் 10ஆம் வரைக்கும் நோன்பு நோக்குவது, அதற்கு கம்மி வரலையா 10ஆம் 11ஆம் நாள் நோன்பு நோக்குவது, அதற்கு கம்மி வரலையா அந்த ஆசுராவுடைய ஒரு நோன்பையாவது நான் நோட்டு அல்லாஹ்வுடைய பாவம் மன்னிப்பு செய்து கொள்ள வேண்டும். எனவே கனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக முக்கியமான சில விடயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன். எனவே கால நேரம் பெறுவதியானது, யாரும் அந்த கால நேரத்தை வீணாக்கிறார்கள். கால நேரத்தை நன்மைகளால் அறவையுங்கள். தகாவுடைய சந்தர்ப்பத்தில் மனிதன் கேட்டு அறமாற்றம், யா அல்லாஹ் இந்த கொஞ்ச நேரம் இந்த திருப்பி அனுப்புவாயாக. அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன் சொல்றான், லௌலா அர்ஸல்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்தக, யா அல்லாஹ் இந்த கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்புவாயாக. அவன் யாரை அல்லாஹ் அனுப்ப மாட்டான். இதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சக்கர நரகத்துக்கு வெளியிலுள்ள மனிதர்கள் முதலாவது சொல்லக்கூடிய காரணம் நாங்கள் தொழுகையாளியா இல்லை. இரண்டாவது சொல்வார்கள், கண்ணிய வளர்ந்தா தொழுகையோடு வீசி ஏழை எளிய மக்களுக்கு நான் உணவளிக்கவில்லை, எங்கள் செல்வர்கள் மற்றவர்கள் நான் கவனிக்கவில்லை என்று கருத்துப்பட சொல்வார்கள். எனவே அல்லாஹ் பதிலுக்கு பொருளாதாரம் அதை மற்றவர்கள் கொடுத்து நான் மகிழ்வை நன்றார்களே. நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற செல்வம் ஏழைகளுடைய செல்வங்களையும் சேர்த்துதான் இருக்கிறார். நாங்கள் பணக்கான அவருக்கு என்ன கொடுத்து ஆரோக்கியமாக கொடுத்து கையிலே பணம் இருக்கின்ற போது வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற போது கொடுத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் வரவேற்று வைத்திருக்கிறான். மூன்றாவது சொல்வார்கள் சக்கர நரகத்துக்கு உள்ளவர்கள். மூன்றாவது காரணம் நேரத்தை வீணடிப்போடு செய்து நாங்கள் நேரத்தை வீணடித்து கொள்கிறார்கள் சொல்வார்கள். நீங்க நேரம் தப்பில கையில் எங்க நேரம் குர்ஆன் கையில் எங்க நேரம் பள்ளியோட கையில் எங்க நேரம் நல்ல விடயங்கள கையில் எங்க நேரம் வீணாக போச்சு. ஏழு நாளை வறுமையினால அந்த சக்கர நரகத்துக்கு போன மனிதர் சொல்வார், அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே வெளியான கால நேரம் பெருமதியானது.
அதை பெருமையாக கருத்துவார்கள். கண்ணியமானவர் நான்காவது சொல்வார்கள், இப்படியே நாங்கள் மறுமை நாளை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம் என்று சொல்வார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக முக்கியமான சில விடயங்களை நாங்கள் நினைவுபடுத்தினேன். அதன் குறிப்பாக ஒவ்வொரு வருகின்ற போதும் நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். கொடுக்கலாத விடயம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட கடன் என்பது ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய பணம் மாத்திரம் கடன் அல்ல, அவனுக்கு ஒரு பொருள் வாங்கினால் அதையும் கொடுக்க வேண்டும், அதுவும் கடன் தான். அதே போன்று அல்லாஹ் எங்களுக்கு தொழுமாறு இருக்கிறான். ஒரு வயதுக்கு பின்னால் தொழுகை ஈடுபட்டால் அல்லாஹ்வானால் தொழுகை ஈடுபட்டால் அதுவும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடன் தான். எனவே உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கடன் இல்லாமல் அடியாருக்கு கடன் இல்லாமல் மனைவியுடைய விடயங்களை குறைத்து இருக்கலாம், பிள்ளைகளுடைய விடயங்களை குறைத்து இருக்கலாம். எல்லாவற்றையும் கருத்தை கொண்ட உலக வாழ்க்கை நல்ல முறையில் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைய சிறார்கள் மிக முக்கியமாக அவர்களுக்கு வழிமாற்ற வேண்டிய பொறுப்புகள் இருக்கிறது. எல்லோரும் ஆழமாக பதியவைகள். அதாவது சைக்காலஜி உலகில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு தத்துவம் என்ன தெரியுமா? இன்றைய உலகத்தில் வாழக்கூடிய அவருடைய மனைவியா இருக்கலாம், அவருடைய பிள்ளையா இருக்கலாம், அல்லது ஆசிரியராக இருக்கிறோம், அவருடைய மாணவர்களாக இருக்கலாம், அல்லது உலமாக்களாக இருக்கிறோம், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த படிக்கின்ற அவருடைய மாணவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இன்றைய உலகத்திலே அடிமை கிடையாது, அன்புக்கு தான் அடிமை. அன்பாகத்தான் குர்ஆன் படித்து கொடுக்குமாறு எழுதுகிறது. இரக்கத்தை காட்டித்தான் சில வேலைகளை செய்யுமாறு குர்ஆன் எங்களை படிக்கிறது. எனவே அல்லாஹ்வே, அன்பால் எதையும் சாதிப்போம், அன்பால் எதையும் மக்களுடைய உள்ளத்தில் வாழ்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் அடித்தவர்களை திருப்பி அடிக்கவில்லை. கண்ணியமானவர்களே, அடித்தவர்களை திருப்பி அடிக்கவில்லை, ஏசியவர்களை திருப்பி ஏசவில்லை. அவர்களுக்கு துஆ செய்தார்கள், அவர்கள் தெரியாமல் செய்தார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நீங்கள் அப்படியானவர்களாக சமூகத்துக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த ஹிஜ்ரி ஆண்டை ஏதோ ஒரு வகையில் கழித்து விட்டோம். யா அல்லாஹ், வரவிருக்கிற ஹிஜ்ரி ஆண்டை நல்ல ஆண்டாக, நன்மை நிறைந்த ஆண்டாக, சுவர்க்கத்திற்கு எங்களை தயார்படுத்தி ஆண்டாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இன்று நாங்கள் இருக்கிறோம், நாளை நாங்கள் மௌத்தாகுவோம், இல்லை எங்களுக்கு தெரியாது. யா அல்லாஹ், என்னுடைய உயிர்கள் உன் கைவசம் இருக்கிறது. யா அல்லாஹ், எனவே எங்களுக்கு நல்ல மௌத்து தருவது. யா அல்லாஹ், எந்த கல்வியினால் அடியாளர்களுக்கு அல்லது அவருடைய கடமைகள் அடியாளர்கள் கடமைகள் எதையே குறைத்து இல்லாமல் எங்களுக்கு உலகத்தில் நல்ல மௌத்து தருவாயாக. யா அல்லாஹ், பொருத்தமானவர்களாக எங்களை வாழ செய்துவாயாக. யா அல்லாஹ், கலிமாவை எடுத்து இந்த உலகத்தில் புரிந்து நாளை வளர்ச்சியான கலிமாவோடு எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், அவருடைய சரியத்தை மார்க்கத்தை பாதுகாத்துவாயாக. யா அல்லாஹ், உலக நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களை நிம்மதியாக வாழ செய்வாயாக. முஸ்லிம்களுடைய நலவுகளை மற்றவர்கள் காட்டுவாயாக. அதில் குறிப்பாக பலத்தில் வாழக்கூடிய மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். யா அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் 5 நேரங்களில் 6 நேரங்கள் சொல்கிறார்கள். யா அல்லாஹ், நாங்கள் 5 நேரம் சொல்றோம், 6 நேரம் வளர்கின்ற நாள் அப்பொழுது எவ்வளவு நாள் சொல்கிறார்கள். யா அல்லாஹ், நாங்கள் உடுக்க ஆடை இருக்கிறோம், அவர்கள் துணி கப்பல் துணி இல்லாமல் கூட அவருடைய உயிர் போய்கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த செல்வங்களை பாதுகாத்துவாயாக, அங்குள்ள உயிர்களை பாதுகாத்துவாயாக, அவர்களுக்கு நிம்மதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், விளைநிலங்கள் கூட வாழ முடியாத வெடி மருந்துகளும் நஞ்சுகளும் நிறைந்த சூழலாக இருக்கிறது. யா அல்லாஹ், அந்த நிலைமையை ஈடுகிறார். யா அல்லாஹ், அந்த உணவு கட்டுப்பாடு, யா அல்லாஹ், மருந்து கட்டுப்பாடு, யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஒரு இடத்தை அவர்கள் கலைக்கப்படுகிறார்கள். யா அல்லாஹ், அடுத்த வருடமான அவர்களுக்கு நிம்மதி கொடுத்து. யா அல்லாஹ், ஷஹாதத்தை நல்ல நல்லத்தவர்கள் கொடுத்து. யா அல்லாஹ், அப்படியான சோதனைகளை நாட்டுக்கு ஏற்படுத்தினாரே. யா அல்லாஹ், எங்களுக்கு ஏற்படுத்தினாரே. யா அல்லாஹ், அப்படியான சோதனைகளை காணக்கூடிய சக்தி இல்லை. யா அல்லாஹ், அந்த ஈமானிய பலம் இல்லை. யா அல்லாஹ், அவர்களுக்கு ஈமான பலத்தை கொடுத்திருக்கு. யா அல்லாஹ், சிறார்களுடைய வார்த்தைகளை கேட்கப்படும் உச்சாரமாக இருக்கிறது. யா அல்லாஹ், அவர்கள் சந்தோஷிக்குவாயாக, எங்களுக்கு நல்ல முடிவை தருவாயாக. யா அல்லாஹ், அந்த துஆவை தனிப்புற கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. வரவிருக்கின்ற ஆண்டை நல்ல ஆண்டாக ஆக்கிடுவாயாக. நோக்குகளை சரியான ஒரு நோக்கத்தை ஆக்கிடுவாயாக. தொழுகைகளை சவாசியான ஒவ்வொரு மக்களோடு பரிபூர்ண கூடிய இமானமாக்குரிய கூடிய பிறப்புடைய மக்கள் ஆக்கிடுவாயாக. இந்த துஆவை தனிப்புற கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக.